ஹலோ ஆல் கன அளவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்க. இரு கூம்புகளின் கன அளவுகள் 2:9 என்ற விகிதத்தில் இருக்கிறது. முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி இருக்கும் பொழுது அதன் ஆரங்களின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே 2 கோன்ஸ் இருக்குங்க. அதோட வால்யூமோட ரேஷியோ என்னன்னா 2:9. இப்போது ஹைட்டை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோனுடைய ஹைட் வந்து செகண்ட் கோனோட கம்பேர் பண்ணும்போது பாதி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கோனுடைய ஹைட்னா h1 எடுத்துக்கலாம். தென் இதை வந்து h2ன்னு எடுத்துக்கலாங்க. பாதி இருக்குன்னா 1/2 இது கிளியராக இருக்கா? இப்போ வால்யூம் ஆஃப் கோனுக்கு என்னங்க ஃபார்முலா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். நமக்கு 2 கோன் இருக்குது. ஸோ இங்கே R1 H1 எடுத்துக்கலாம். தென் 1/3 பை R2 ஸ்கொயர் H2ன்னு எடுத்துக்கலாமா? இது எதுக்கு ஈக்குவல்? 2:9னா நம்ம 2/9 எழுதலாம். இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இப்போது இந்த 1/3 இருக்குல்லங்க, இதையும் கேன்சல் பண்ணலாம். தென் இந்த பையும் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது R1 ஸ்கொயர். இங்கே H1 இருக்குல்லங்க, இது நீங்கள் ஃப்ராக்ஷன் எழுதினாலும் ஓகே. இல்லை இந்த 2 இருக்குல்ல, இது இங்கே நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடுங்க. H2 ஈக்குவல் டு 2H1 ரெண்டுமே ஒன்று தான். இப்போது இந்த இடத்துல இந்த H1 அப்படியே இருக்கட்டும். R2 ஸ்கொயர் இன்ட்டு இந்த H2க்கு பதிலாக 2H1 எழுதலாமா? அப்போ இந்த H1ம் இந்த H1ம் கேன்சல் ஆகிடுமா? ஆல்ரெடி நமக்கு இங்கே 2/9 இருக்குது. இப்போது R1 ஸ்கொயர் டிவைடட் பை R2 ஸ்கொயர். ஏன்னா நமக்கு ரேடியஸ் தானே வேணும். இப்போ டினாமினேட்டரில் இருக்க 2 இங்கே நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா 2 × 2 நமக்கு என்னங்க வரும்? 4ன்னு வருமா? இங்கே நமக்கு ஆல்ரெடி 9 தான் இருக்குது. இங்கே எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ R1 ஸ்கொயர் டிவைட் பை R2 ஸ்கொயர் தான் இருக்குது. நம்ம ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? ஸோ R1 டிவைடட் பை R2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இடத்துல நமக்கு 4/9ன்னு இருக்கும். இப்போ ஸ்கொயர் நமக்கு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்தால் ஸ்கொயர் ரூட்டாக சேஞ்ச் ஆகுங்க. ஸ்கொயர் ரூட்டாக சேஞ்ச் ஆகும்போது 4/9ன்னு இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 2/3. R1 டிவைடட் பை R2 ஈக்குவல் டு 2/3. இது எப்படி எழுதலாம்? 2:3ன்னு எழுதலாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி.